ராஜேந்திர சோழன் சோழர்களின் புகழ்பெற்ற மன்னரான ராஜராஜ சோழனின் மகனும் இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராவார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரத்தை நிறுவி அதில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் கட்டினார். விஜயாலய சோழன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசு ராஜேந்திரன் காலத்தில் அதன் பொற்காலத்தை அடைந்தது. சோழ மன்னர்களில் ராஜராஜேந்திரனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற பெருமை வாய்ந்தவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழன் ஏற்கனவே பறந்து விரிந்திருந்த சோழ பேரரசின் பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். இவர் ஆட்சி செய்த பகுதிகள் தென்னிந்தியா பகுதிகளான தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் இவர் ஆட்சி காலத்தில் இருந்தது. ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் சோழ நாடு, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், சிரிவிசியம், மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. ராஜேந்திர சோழனே முதலில் அயல்நாட்டிற்கு பெரும் படையெடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னன் ஆவார். மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தவர். அதன் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரத்தை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து நிர்வகித்தார். அங்கே சிவபெருமானுக்காக ராஜேந்திரன் கட்டிய கற்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருகிறது. இந்தியாவில் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளகத்தி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.